துப்பறியும் நாவல்களின் சகாப்தத்தின் தொடக்க புள்ளி ஷெர்லாக் ஹோம்ஸ். முதலில் அவர் அறிமுகமாகும் கதையே தனது காதல் தேவதைக்காக 2 கொலைகள் செய்த இளைஞனினுடைய கதை. தன் அன்பு காதலியையும் அவளது தந்தையையும் கொன்ற அந்த கொடூர இதயம் படைத்தவர்களை காத்திருந்து ஒரு தடயமும் இல்லாமல் கொன்றுவிட்டு போகும் அவனை ஷெர்லாக் ஹோம்ஸ் வெகு திறமையாக கண்டுபிடிக்கிறார். முதல் பகுதியில் அவன் தடயமில்லாமல் கொன்றுவிட்டு போனாலும் அவனை கண்டுபிடித்து ஒப்படைத்து விடுகிறார். 2ஆம் பகுதியில் அவனது காதலும் கொல்லப்பட்ட அவன் காதலிக்காக அவன் மேற்கொண்ட அந்த அன்பு சாகசங்களை ஆசிரியர் டாயில் சொல்லியிருக்கிறார். ஹோம்ஸின் சாகசங்களில் கூடவே இருந்த வாட்சன் தான் நமக்கு கதையை சொல்லுகிறார். வாங்க நாமும் கதைக்குள்ளே போகலாம். பெரிய கதை என்பதால் தினமும் ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறேன், இல்லைனா கொஞ்சம் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். 1878ஆம் ஆண்டில் நான் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தில் பட்டம் பெற்றேன். இராணுவத்தில் சேர்வதற்காக அறுவை சிகிச்சை மருத்துவ படிப்பை படிக்க நெட்லி என்ற இடத்துக்கு போனேன். படிப்பை முடித்த பிறகு 5வது காலாட்படை பிரிவில் துணை மருத்துவராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்போது அந்த படை பிரிவு இந்தியாவில் இருந்தது. அதனாலே நான் அங்கு போய் சேருவதற்குள் 2வது ஆப்கன் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த போரினால் பலருக்கு பதக்கங்களும் பதவி உயர்வும் கிடைத்தன. ஆனால் எனக்கு துரதிர்ஷ்டமும் பேரழிவுமே ஏற்பட்டது. கொடுமையான மைவான் யுத்தத்தில் பணியாற்றினேன். அப்போது எனது தோள்பட்டையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து எலும்புகள் நொறுங்கிவிட்டது. கழுத்துக்கும் கைக்கும் ரத்தம் கொண்டு செல்லும் நாளங்கள் மீது உராய்ந்தது. எனது உதவியாளர் மறை மட்டும் விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் நடந்து கொண்டிராவிட்டால் நான் அந்த கொலைகார ஆப்கன் படைகளிடம் மாட்டியிருப்பேன். அவர் என்னை ஒரு குதிரை மீது தூக்கி போட்டுக்கொண்டு பிரிட்டிஷ் பகுதிக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். கடுமையான வலியாலும் பலவீனத்தாலும் பிடிக்கப்பட்ட என்னை காயம்பட்ட பிறருடன் சேர்த்து பெஷாவரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே நல்ல முன்னேற்றம் அடைந்து எழுந்து நடக்கும் அளவுக்கு வராந்தாவில் வெயிலில் உட்காரும் அளவுக்கு தேறிவிட்டேன். ஆனால் அங்கே இந்தியாவின் சாபக்கேடான குடல் ஜுரம் என்னை பற்றி கொண்டது. மாத கணக்காக உயிர் போகும் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறினேன். நான் இருந்த பலவீனமான நிலையை கண்டு ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உடனடியாக என்னை இங்கிலாந்துக்கு அனுப்ப மருத்துவ ஆணையம் முடிவெடுத்தது. எனது உடல்நிலை முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்ததால் உடலை தேற்றுவதற்கு அரசிடமிருந்து அடுத்த 9 மாதங்கள் எனக்கு விடுமுறை கிடைத்தது. இங்கிலாந்தில் எனக்கு உறவினர் என்று எவரும் இல்லாத காரணத்தால் நான் முற்றிலும் சுதந்திரமானவனாகத்தான் இருந்தேன். அப்போது இருந்த தங்குமிடத்தை விட்டு வெளியேறி குறைந்த செலவில் ஆடம்பரம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். நான் அந்த முடிவுக்கு வந்த அதே நாள் ஒரு கடையில் நின்று கொண்டிருந்த போது என் முதுகை யாரோ தொட்டது போல் இருந்தது. திரும்பி பார்த்தால் என்னிடம் மருத்துவ உதவியாளராக இருந்த ஸ்டாம் தனி ஆளாக லண்டன் மாநகரில் வசித்த எனக்கு நட்பாக அறிமுகம் கண்ணில் பட்டது. அது எனக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஸ்டாம் எனக்கு எவ்வளவு பெரிய நண்பர் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்போது அவரை ஒரு மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றேன். அவரும் என்னை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது போல தெரிந்தது. எனது சந்தோஷ மிகுதியின் காரணமாக ஒரு உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட அவரை அழைத்தேன். இருவரும் குதிரை வண்டியில் ஏறி சென்றோம். கூட்டம் மிகுதியாக இருந்த லண்டன் தெருக்களில் வேகமாக சென்று கொண்டிருக்கும்போது அவர் ஆச்சரியத்துடன், வாட்சன், நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஈர்க்குச்சி மாதிரி ஒல்லியாக காஞ்சி போன கொட்டை போல பழுப்பாயிருக்கீங்க. நான் அவரிடம் எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்லி முடித்தேன். அதற்குள் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கேட்டு முடித்தவுடன் அவர் எனக்காக வருத்தப்பட்டார். அட பாவமே, இப்போ என்னதான் செய்ய போகிறீங்க? தங்கும் இடம் ஒன்றை தேடிட்டுருக்கேன். குறைந்த செலவில் ஒரு வசதியான அறை கிடைக்குமா என்ற பிரச்சனைக்கு தான் இப்போ விடை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம்! இன்றைக்கு இதே விஷயத்தை பற்றி என்னிடம் பேசும் 2வது ஆள் நீங்கள் என்றார் தோழர். யார் அந்த முதல் நபர்? மருத்துவமனையில் வேதி பரிசோதனை சாலையில் வேலை செய்யும் ஒருவர். நல்ல அறை ஒன்றை பிடித்துள்ளாராம். ஆனால் அவருடன் செலவை பாதியாக பகிர்ந்து கொள்ள ஒருவரும் கிடைக்கவில்லை என்று, ஒண்டியாக அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள அவரது வருமானம் இடம் கொடுக்கவில்லை என்று என்கிட்ட சொன்னார். பிரமாதம்! அவருடன் அறையையும் செலவையும் பகிர்ந்து கொள்ள யாராவது வேண்டுமென்றால் அதற்கு சரியான அசாமி நான் தான்.
எனக்கும் தனியாக தங்குவதற்கு பதில் துணை ஒன்று இருந்தால் நல்லது தான். ஸ்டாம் என்னை சற்று வினோதமாக பார்த்தார். உங்களுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸை தெரியாது. தெரிந்திருந்தால் அவரை உங்கள் அறை தோழராக நீங்கள் ஏற்க மறுக்கக்கூடும். ஏன்? அவருக்கு ஏதாவது பிரச்சனை உள்ளதா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கிறுக்கு பிடித்தவர். குறிப்பிட்ட சில அறிவியல் துறைகளில் பெரும் ஆர்வமுடையவர். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நல்ல பண்புடையவர். மருத்துவமானவரா? இல்லை, என்ன செய்ய போகிறாரு செய்கிறாரு என்று யாருக்குமே தெரியாது. அவருக்கு உடல் கூறியல் நன்றாக தெரிந்துள்ளது. முதல் தர வேதியியல் நிபுணர். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர் எந்த மருத்துவ பாடத்தையும் ஒழுங்காக எடுத்து படித்ததில்லை. அவர் படிப்பதெல்லாம் தொடர்பற்றதாகவும் கொஞ்சம் கிறுக்குத்தனமாகவும் இருக்கும். ஆனால் பேராசிரியர்களே வியக்கும் வண்ணம் யாருக்கும் தெரியாத ஏகப்பட்ட விஷயங்களே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டதில்லையா? இல்லை. அவரிடம் அவ்வளவு எளிதாக பேசி விஷயத்தை கறக்க முடியாது. ஆனால் அவருக்கு தோன்றினால் மிக நன்றாக பேசுவார். அப்படியானால் நிச்சயம் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். நான் யாருடனாவது சேர்ந்து வசிக்க வேண்டுமென்றால் அவர் படிப்பாளியாகவும் அமைதியான பழக்க வழக்கங்களை உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சத்தத்தையும் ஆரவாரத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி என்னிடம் இப்போது இல்லை. ஆப்கனில் அவை இரண்டுமே என் வாழ்நாள் முழுவதும் தேவையானதை விட அதிகமாக கிடைத்துவிட்டது. உங்கள் நண்பரை நான் எப்படி சந்திப்பது? அவர் பரிசோதனை சாலையில் தான் இருக்க வேண்டும். தோன்றினால் வாரக்கணக்கில் அவர் அந்த பக்கமே வரமாட்டார். இல்லையென்றால் காலை முதல் மாலை வரை அங்கேயே பழியாக கிடப்பார். நீங்கள் விரும்பினால் மதிய உணவுக்கு பிறகு நாம் அங்கேயே போகலாமே. நிச்சயமாக. எங்கள் பேச்சு வேறு திசையில் திரும்பியது. அவருடன் உங்களால் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் என்னை நாளைக்கு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அவரை அவ்வப்போது பரிசோதனை சாலையில் பார்க்கும்போது தெரிந்து கொண்டதற்கு மேல் எனக்கும் வேறு ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் இந்த ஏற்பாட்டை முன்வைக்கிறீர்கள். இதற்கு நான் பொறுப்பல்ல. அவருடன் ஒத்துப்போக முடியாவிட்டால் பிரிந்து போய்விட்டு போகிறேன். ஆனால் ஸ்டாம், நீங்கள் ஏதோ காரணங்களால் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறீர்களா? என்ன, அவர் என்ன கடும் கோபக்காரரா அல்லது வேறு என்ன? தயங்காமல் சொல்லுங்கள். சொல்லுவதற்கு கடினமான ஒன்றை எப்படி விளக்கி சொல்லுவது? என்னால் ஏற்க முடியாத அளவுக்கு ஹோம்ஸ் ஒரு அறிவியல் ஆர்வலர் தான். அவர் தன் நண்பனிடம் ஒரு வேதி பொருளை கொடுத்து சாப்பிட சொல்லக்கூடியவர். கெடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த பொருளை சாப்பிட்டவருக்கு என்ன ஆகும் என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ள நியாயமாக பார்த்தா அவரே அந்த வேதிப்பொருளை சாப்பிட்டு பார்ப்பார். நிச்சயமான தெளிவான அறிவின் மீது அவருக்கு கடும் தாகம் உள்ளது என்று சொல்லலாம். சரி, இது சரிதானே. ஆனால் சில சமயம் அவர் அதை சற்று அதிகமாக செய்து விடுகிறார். அதுவும் பிணங்களை கம்பால் அடித்து பார்க்கிறார் என்கிற போது அது கொஞ்சம் அதிகமாக தோன்றும் இல்லையா? என்ன, பிணங்களை கம்பால் அடிக்கிறாரா? ஆமாம், செத்த பணத்தை கம்பால் அடித்தா எந்த மாதிரி காயங்கள் ஏற்படும் என்பதை கண்டறிவதற்கு. அவர் அப்படி செய்ததை நானே என் கண்ணால் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு மருத்துவ மாணவர் இல்லை என்கிறீர்களே? இல்லை, அவரது படிப்பின் நோக்கம் என்னவென்று கடவுளுக்கு தான் தெரியும். இதோ இங்கே வந்து சேர்ந்து விட்டோம். இனி நீங்களே அவரை பற்றி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் இவ்வாறு சொல்லும்போது நாங்கள் ஒரு சிறு சந்தை கடந்து ஒரு கதவை தாண்டி ஒரு பெரிய மருத்துவமனையின் ஒரு பகுதிக்கு வந்திருந்தோம். அது எனக்கு நன்றாக தெரிந்த இடம்தான். அந்த மந்தமான கல் மாடி படிகளில் ஏறி நீண்ட நடையில் நடந்து செல்ல யாரும் எனக்கு வழிகாட்ட வேண்டி இருக்கவில்லை. அந்த நடையின் மறு கொடியில் வேதி பரிசோதனை சாலையை நோக்கிதான் சென்றது. அந்த உயரமான அறையில் சீராகவும் சீரின்றியும் பல புட்டிகள் விரவி இருந்தன. அறையில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் தூரத்தில் ஒரு மேஜையில் குனிந்த நிலையில் தனது வேலையில் மும்முரமாக இருந்தார். எங்களது காலடி சத்தத்தை கேட்டு திரும்பியவர் குதித்து எழுந்து சந்தோஷமாக சத்தமிட்டார். நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் ஒரு சோதனை குழாயுடன் எங்களை நோக்கி ஓடி வந்தார். இரத்தத்திலே உள்ள ஹீமோகுளோபினால் மட்டுமே வீழ்படிவாகக்கூடிய வேற எந்த பொருளாலும் ஆகாத ஒரு வேதிப்பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டார்.
இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்தபடி, டாக்டர் வாட்சன், இவர்தான் ஷெர்லக் ஹோம்ஸ் என்றார் ஸ்ட்ராங். அவர் என் கையை இறுக பிடித்தபடி, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள் போல என்றார். அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றேன் நான் ஆச்சரியத்தில். ஓ, கண்டுகொள்ளாதீர்கள் என்றார் அவர் தனக்குத்தானே சிரித்தபடி. ஆனால் இப்போது முக்கியமான ஒரு விஷயம், ஹீமோகுளோபின் தொடர்பான என்னுடைய கண்டுபிடிப்பு. பழைய நுண்ணோக்கி சோதனையெல்லாம் பயனற்றது. ஆனால் என்னுடைய சோதனை பழைய இரத்தமாக இருந்தாலும் சரி, புதிய இரத்தமாக இருந்தாலும் சரி, நன்றாகவே வேலை செய்யும். இந்த சோதனையை மட்டும் முன்னாலே கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பூமியில் சுதந்திரமாக உலவும் பல நூறு குற்றவாளிகள் தங்களுக்குரிய தண்டனையை அனுபவித்திருப்பார்கள் தெரியுமா? குற்றவியல் வழக்குகள் இந்த ஒரு புள்ளியில்தான் மாட்டிக்கொள்கிறது. ஒரு குற்றம் நடந்து பல மாதங்களுக்கு பிறகு தான் குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படுகிறவன் சிக்கிக்கொள்கிறான். அவனது துணிகள் சோதனை செய்யப்படுகிறது. பழுப்பு நிற கரை தென்படுகிறது. அது இரத்தக்கரையா, மண்கரையா, துருவா, பழைய கரையா என்று வேறு ஏதாவதா? நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற கேள்விகள். ஏனெனில் நம்பகமான பரிசோதனை முறை இதுவரை இல்லை. ஆனால் இப்போது ஷெர்லக் ஹோம்ஸ் சோதனை முறை வந்துவிட்டது. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பேசிக்கொண்டே போனார். அவர் கண்கள் மின்னியது. அவர் தன் கையை தனது மார்பின் மீது வைத்து தன் முன் இருக்கும் கற்பனை கூட்டம் ஒன்றின் கைத்தட்டல் பெறும் பாணியில் குனிந்தார். அவரது ஆர்வத்தினால் பெரும் ஆச்சரியம் அடைந்த நான், நிச்சயமாக நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்தான் என்றேன். பேசிக்கொண்டே என் கைகளை பற்ற அவர் தனது கையை நீட்டினார். அவரது கையில் ஏகப்பட்ட பிளாஸ்டர்கள் இருந்தன. வலுவான அமிலங்களால் கையில் நிறமே ஆங்காங்கே மாறுபட்டிருந்தது. ஒரு முக்காலி ஒன்றில் உட்கார்ந்தவர் என்னை நோக்கி இன்னொரு முக்காலியை தள்ளினார். நாங்கள் இங்கே ஒரு காரியமாக வந்திருக்கிறோம். எங்கள் நண்பர் தங்குவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களது அறையை பகிர்ந்து கொள்ள யாரும் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சொன்னீர்கள் அல்லவா? அதனால் உங்கள் இருவரையும் ஒன்றாக கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். ஹோம்ஸ் என்னுடன் அறையை பகிர்ந்து கொள்வதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். பேக்கர் தெருவில் ஒரு வீட்டின் மீது நான் கண் வைத்துள்ளேன். அது நமக்கு சரியாக இருக்கும். புகையிலை வாசனை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நானே எப்போதும் ஆளுமைகள் பயன்படுத்தும் சுருட்டை குடிப்பவன் என்றேன் நான். நல்லது, நான் ரசாயன பொருள்களை வைத்துக்கொண்டு அவ்வப்போது சோதனைகள் செய்து கொண்டிருப்பேன். அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமா? இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. சரி, யோசிக்கிறேன். என்னிடம் வேறு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன? நான் சில சமயங்களில் பல நாட்களுக்கு வாயை திறக்காமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே விட்டுவிட வேண்டும். நானே மீண்டும் சரியாகி விடுவேன். உங்கள் கெட்ட குணங்கள் என்ன சொல்லுங்கள். 2 பேர் சேர்ந்து வசிக்க வேண்டுமென்றால் மற்றவரிடம் என்னென்ன கெட்ட குணங்கள் உள்ளன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறுக்கு விசாரணை எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. என்கிட்ட ஒரு நாய் இருக்குது என்றேன். எனக்கு சத்தங்களை கண்டால் ஆகாது. என்னுடைய உடல் நிலை இப்போது சத்தங்களை ஏற்கும் நிலையில் இல்லை. நான் கண்ட நேரத்தில் விழிப்பேன். கடுமையான சோம்பேறி. உடல்நிலை நன்றாக இருக்கும்போது என்னிடம் வேறு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இவைதான் முதன்மையான கெட்ட குணங்கள் என்றேன் நான். அப்போது வயலின் வாசிப்பதை சத்தம் போடுவது என்ற வகையில் சேர்ப்பீர்களா என்றார் ஹோம்ஸ் சற்றே கவலையுடன். அது வாசிப்பவரை பொறுத்தது. நன்கு வயலின் வாசித்தால் அது கடவுளுக்கே விருந்து. ஆனால் மோசமாக வாசித்தால், அப்போ பரவாயில்ல, நான் கொஞ்சம் நல்லதாக வாசிப்பேன். அறை மட்டும் உங்களுக்கு பிடித்து விட்டது என்றால் இந்த விஷயம் இத்துடன் முடிவாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளலாம். எப்போது போய் அறையை பார்க்கலாம்? நாளை மத்தியானம் வாருங்க. 2 பேரும் சேர்ந்து போய் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்றார் அவர். சரி, நாளை சரியாக நண்பகல் என்றேன் நான் அவரது கையை குலுக்கியபடி. அவரை அவரது வேதி பொருள்களிடம் விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் எனது தங்குமிடத்தை நோக்கி நடந்தோம். எப்படி அவருக்கு நான் ஆப்கானிஸ்தானில் இருந்தேன் என்று தெரிய வந்தது என்று கேட்டேன். என் நண்பர் ஒரு மர்ம புன்னகை உதித்தார். அது அவருடைய தனித்தன்மை. பலருக்கு அவர் இது போன்ற விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆசை. அது மர்மமான விஷயமா? இது அவளை தூண்டுகிறது. எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்ததற்கு நன்றி. மனித இனத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனிதனை படிப்பது அவசியமாகிறது. உங்களுக்கு தான் தெரியுமே.
அப்படியானால் நீங்கள் அவரை நன்றாக படியுங்கள் என்றார் என்னிடமிருந்து விடை பெற்றபடி. ஆனால் அவரை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதை விட உங்களை பற்றி அவர் அதிகம் தெரிந்து கொள்வார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். விடை பெறுகிறேன். நானும் எனது தங்குமிடத்துக்குள் நுழைந்தேன். அடுத்த நாள் முன்னேற்பாடு செய்தது போல இருவரும் சந்தித்தோம். பேக்கர் தெருவில் 21ஆம் எண் இடத்தில் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த அறைகளை பார்வையிட்டோம். 2 வசதியான படுக்கை அறைகள், ஒரு பெரிய காற்றோட்டமான அமரும் அறை, மேஜைகள், அமரும் நாற்காலிகள், 2 பெரிய ஜன்னல்கள் நல்ல வெளிச்சத்தை கொடுத்தன. எல்லா விதத்திலும் எங்களுக்கு அந்த வீடு பிடித்திருந்தாலும் இருவருக்கிடையில் பிரிக்கும்போது வாடகை மிகவும் ஏற்கத்தக்கதாக இருந்ததால் அந்த இடத்திலேயே பேச்சுவார்த்தை முடித்து அப்போதே அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம். அன்று மாலையே என்னுடைய பொருட்களை என் தங்குமிடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். அடுத்த நாள் ஷெர்லக் ஹோம்ஸ் பல பெட்டிகளையும் சூட்கேஸ்களையும் எடுத்து வந்தார். அடுத்த ஓரிரு நாட்களுக்கு பொருட்களை எடுத்து சாமர்த்தியமாக அடுக்குவதிலேயே செலவிட்டோம். அது முடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக புது சூழலுக்கு ஏற்ப எங்களை மாற்றிக்கொண்டு விட்டோம். ஹோம்ஸுடன் வசிப்பது அவ்வளவு கடினமாக இல்லை. அவர் தனது வேலைகளில் அமைதியாக ஈடுபட்டார். அவரது பழக்கங்கள் சீராக இருந்தது. 10 மணிக்கு மேல் அவர் விழித்திருப்பதே அரிது. நான் காலையில் எழுந்திருப்பதற்கு முன்னரே அவர் எழுந்து காலை உணவை முடித்து வெளியே போயிருப்பார். சில நாட்கள் அவர் வேதி பரிசோதனை சாலையில் தினத்தை கழிப்பார். சில நாட்கள் பிணமறுக்கும் கட்டடத்தில் அவ்வப்போது நெடும் பயணங்களில், அப்படி செல்லும்போது நகரின் பல மோசமான பகுதிகளுக்கும் அவர் செல்லுவார். வேலை செய்யும் ஆவேசம் வரும்போது அவரிடம் இருக்கும் சக்தி அளவிட முடியாததாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் திடீரென அவருக்குள் ஏதோ ஏற்படும். அப்போது வரவேற்பறையில் உள்ள இருக்கையில் ஒரு வார்த்தை பேசாது, ஒரு துளியும் அசையாது நாள் கணக்கில் உட்கார்ந்திருப்பார். அப்போதெல்லாம் அவரது கண்களில் ஒருவித வெறுமையும் கனவு மயக்கமும் தெரியும். ஏதோ ஒரு போதை பொருளை அவர் உட்கொண்டிருக்கிறாரோ என்று கூட நான் சந்தேகிப்பேன். ஆனால் அவரது மிதமான போக்கையும் சுத்தமான வாழ்க்கையும் பார்க்கும்போது அப்படியெல்லாம் அவர் செய்துவிடக்கூடியவர் இல்லை என்று நினைத்து கொள்வேன். வாரங்கள் கடக்க கடக்க அவர் மீதான ஆர்வமும் அவரது வாழ்க்கை குறிக்கோள் மீதான வியப்பும் அதிகமாகவும் ஆழமாகவும் தான் ஆயின. அவரது ஆளுமையும் தோற்றமும் சாதாரண பார்வையாளரை வெகுவாக ஈர்த்தன. உயரத்தில் அவர் 6 அடி இருந்தார். ஆனால் மிக மெலிதாக இருந்த காரணத்தால் அதைவிட உயரமாக இருப்பதாக தோற்றமளித்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் மயக்கத்தில் இருக்கும்போது அந்த சில நாட்கள் தவிர்த்து பிற நாட்களில் அவரது கண்கள் கூர்மையாகவும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அவரது கைகளில் மசி கரையும் ரசாயன கரையும் இருந்தாலும் அவரது தொடுதலில் ஒரு மென்மை இருந்தது. உடையக்கூடிய கருவிகளை அவர் பயன்படுத்துவதில் அந்த மென்மை தென்பட்டதை நான் நேரடியாகவே பல முறை கவனித்திருக்கிறேன். இந்த மனிதர் எனது ஆர்வத்தை எந்த அளவுக்கு தூண்டியுள்ளார் என்பதையும், எந்த அளவு அவர் தனது விஷயங்களை மூடி மறைக்கும்போது அதை தாண்டி அது என்ன என்று தெரிந்து கொள்ள நான் முற்பட்டேன் என்பதையும் சொன்னால், வாசகர்களாகிய நீங்கள் நான் வெட்டியாக அடுத்தவர் வாழ்க்கையில் ஆர்வம் செலுத்துகிறேன் என்று கூட குற்றம் செலுத்தக்கூடும். ஆனால் அந்த கட்டத்தில் எனது வாழ்க்கை வழியே தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்தது என்பதையும், எனது கவனத்தை கவர வேறு எதுவும் இல்லை என்பதையும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே வானிலை மிகவும் சீராக இருந்ததால் ஒழிய எனது உடல்நிலை வெளியே செல்ல என்னை அனுமதிக்கிறதே கிடையாது. என்னை வந்து சந்திக்க, எனது வாழ்வின் சலிப்பை மாற்ற ஒரு நண்பர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் எனது அறை தோழரின் வாழ்வை சுற்றியிருந்த மர்மத்தை நான் ஆவலுடன் வரவேற்றேன். அந்த மர்மத்தை விடுவிக்க நான் எனது நேரம் முழுவதையும் செலவிட்டேன். ஸ்டாம் நினைத்தது போலவே அவர் மருத்துவம் படிக்கவில்லை. ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும்போது இதனை அவரே உறுதி செய்தார். அதே நேரம் அறிவியலிலோ அல்லது வேறு எந்த துறையிலோ பட்டம் பெறும் அளவுக்கு தேவையான பாடங்களை அவர் படிக்கவில்லை. ஆனால் சில பாடங்களில் அவரது ஆர்வம் பிரமிப்பூட்டியது. சிலவற்றில் அவரது ஞானம் மிக விரிவாகவும் அவரது கவனிப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் இருந்தது என்பது என்னை வியக்கச் செய்திருக்கிறது. அவரது அறியாமையும் அவரது அறிவைப் போலவே குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. சமகால இலக்கியம், தத்துவம், அரசியல் இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியவில்லை. தாமஸ் கார்லலை நான் மேற்கோள் காட்டிய போது அவர் சர்வ சாதாரணமாக, யார் அவர்
அவர் என்ன செய்திருக்கிறார் என்று என்னிடம் கேட்டார். ஆனால் அதை விட ஆச்சரியம், அவருக்கு கோப்பர்னிக்கஸின் கோட்பாடு பற்றியும் சூரிய குடும்பத்தின் அமைப்பு பற்றியும் கூட ஒன்றுமே தெரியாதது தான். 19ஆம் நூற்றாண்டின் ஒரு நாகரிக மனிதனுக்கு பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பது கூட தெரியாது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன, நீங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிகிறது. இப்போது நீங்கள் சொன்னவற்றையெல்லாம் நான் மறக்க முயற்சி செய்கிறேன். என்ன, மறக்க முயற்சி செய்கிறீர்களா? ஆமாம், ஒரு மனிதனின் மூளை என்பது ஒரு காலி அறை மாதிரி. அங்கே வேண்டியவற்றை தான் சேர்த்து வைக்க முடியும். ஒரு முட்டாள் தான் ஓட்டை உடசலை எல்லாத்தையும் சேர்த்து வைப்பான். அதனால் அவனுக்கு நிஜமாகவே தேவையான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வரவே முடியாது. அது தேவையற்ற பலவற்றுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளும், வேண்டும் போது கிடைக்காது. ஆகவே புதிதாக உள்ளே வரும் ஒவ்வொரு தகவலுக்கும் இணையாக ஏற்கனவே தெரிந்த ஒன்றை மறக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத தகவல்கள், மிகவும் முக்கியமான தகவல்களை வெளியே தள்ளாமல் இருக்குமாறு பார்த்து கொள்வது தான் எனக்கு அவசியம். ஆனால் இந்த சூரிய குடும்ப அமைப்பு என்று நான் என் எதிர்ப்பை காட்டினேன். அதனால் எனக்கு என்ன நன்மை? நாம் சூரியனை சுற்றி செல்கிறோம் என்கிறீர்கள். நான் சந்திரனை சுற்றி சென்றாலும் கூட அது என்னையோ என் வேலையையோ எந்த விதத்தில் பாதிக்கப் போகிறது? அப்படி என்னதான் அவரது வேலை என்று நானும் கேட்க நினைத்தேன். ஆனால் அவரது குணங்களில் ஏதோ ஒன்று நான் அப்படி கேட்பதை விரும்பாது நினைத்து அடக்கி கொண்டேன். எங்களுடைய சிறு விவாதத்தை ஆராய்ந்து அதிலிருந்து சில முடிவுகளை எடுக்க முற்பட்டேன். தனது வேலைக்கு தேவையில்லாத எதையுமே அவர் அறிந்து கொள்வது இல்லை என்று சொல்லியிருந்தார். எனவே அவர் கற்றுக்கொண்டதெல்லாம் அவரது வேலைக்கு மிக முக்கியமானவை. எனது மனதுக்குள்ளாக அவர் எதிலெல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் என்று யோசித்து ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு அதை எழுதவும் செய்தேன். எழுதி முடித்தவுடன் அந்த ஆவணத்தை பார்த்ததும் எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. அது எப்படி இருந்தது தெரியுமா? ஷெர்லக் ஹோம்ஸ். இலக்கிய அறிவு 0, தத்துவம் 0, வானியல் 0, அரசியல் மிக குறைவு, தாவரவியல் மாறுபடக்கூடியது, ஓபியம், விஷங்கள் ஆகியவற்றை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் தோட்ட வேலை அறவே தெரியாது. புவியியல் நடைமுறை அறிவு உண்டு, ஆனால் குறைவுதான். பார்த்த மாத்திரத்தில் வெவ்வேறு மண்களை வேறுபடுத்த தெரியும். நீண்ட நடைகளுக்கு பிறகு தனது கால் சட்டையில் உள்ள மண் பீற்றல்களை காண்பித்து அவற்றின் வண்ணம், தோற்றம் ஆகியவற்றை கொண்டு லண்டனில் எந்த பகுதியில் அந்த தீற்றல்கள் ஏற்பட்டன என்பதை அவரால் சொல்ல முடியும். வேதியியல் மிக நல்ல அறிவு. உடற்கூறியல் துல்லியம், ஆனால் சீராக கற்கவில்லை. மஞ்சள் பத்திரிகை விஷயம் மிக நிறைய. இந்த நூற்றாண்டில் நடந்தேறியுள்ள அத்தனை கோர விஷயங்களும் அவருக்கு அத்துப்படி. வயலின் நன்றாக வாசிக்கிறார். கம்பு சுற்ற, குத்து சண்டை போட, கத்தி சண்டை போட நன்றாக தெரிகிறது. பிரிட்டிஷ் சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். பட்டியலில் இதுவரை வந்ததும் கோபத்தில் அந்த தாளை நெருப்பில் எரிந்து விட்டேன். இந்த சாதனைகளை அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை அறிய முற்படுவதற்கு பதில் பேசாமல் இந்த வேலையை விட்டு விடலாம். முதல் வாரத்தில் எங்களை பார்க்க அங்கு யாருமே வரவில்லை. அதனால் என்னைப் போலவே அரை தோழருக்கும் நண்பர்கள் யாரும் இல்லையோ என்ற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் அவருக்கு நிறைய ஆட்களை பரிச்சயம் உண்டு என்பதை பின்னர் கண்டுபிடித்தேன். அதுவும் சமூகத்தில் பல்வேறு தட்டில் உள்ளவர்கள். சற்றே உள்ளடங்கிய எலி போன்ற முகத்தையும் கரும் கண்களையும் கொண்ட ஒருவர் ஒரே வாரத்தில் 3-4 முறை வந்தார். அவர் திரு லெஸ்ட்ரிரேட் என்று எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். ஒரு காலை நேரத்தில் நவீனமாக உடை உடுத்திய இளம் பெண் குறைந்தது அரை மணி நேரம் தங்கி சென்றார். அதே மதியம் நரைத்த தலைமுடியுடன் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான தட்டுமுட்டு சாமான்கள் விற்கும் யூதர் போல தோன்றிய மிகவும் பரபரப்பாக தென்பட்ட ஒரு ஆசாமி வந்தார். அவரை அடுத்து மிக மோசமாக உடையணிந்த ஒரு கிழவி வந்தார். மற்றொரு முறை வெள்ளை முடியுடன் கணவான் என் அரை தோழனுடன் பேசிக்கொண்டே இருந்தார். பிறகு ஒரு முறை ரயில்வே நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் தன்னுடைய சீருடையில் வந்திருந்தார். இது போன்ற முகம் தெரியாத ஆசாமிகள் வரும்போதெல்லாம் ஷெர்லக் ஹோம்ஸ் வரவேற்பறையை தனக்கென விட்டு கொடுக்குமாறு என்னிடம் கேட்பார். அப்போதெல்லாம் நான் எனது படுக்கை அறைக்கு போய்விடுவேன். என்னை அசௌகரியத்தில் ஆழ்த்தியதற்கு அவர் மன்னிப்பு கேட்பார். அந்த அறையை நான் என்னுடைய தொழிலிடமாக பாவிக்க வேண்டியுள்ளது. இவர்கள் அனைவரும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்றார்.
அப்போதும் அவரது தொழில் என்ன என்பதை வெளிப்படையாக கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மற்றொரு மனிதனை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் கேள்வியை கேட்காமல் எனது நாகரிகம்தான் என்னை தடுத்தது. தனது தொழில் என்ன என்பதை என்னிடம் சொல்லாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு வலுவான காரணம் அவரிடம் இருக்கக்கூடும் என்று நானே நினைத்து கொண்டேன். ஆனால் விரைவில் அவராகவே இந்த விஷயத்துக்கு வந்து சேர்ந்தார். எனக்கு அந்த நாள் நன்றாக நினைவிருக்கிறது. மார்ச் 4ஆம் தேதி அன்று நான் வழக்கத்துக்கு சற்று முன்னதாகவே எழுந்து விட்டேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்போது தனது காலை உணவை முடித்திருக்கவில்லை. என்னுடைய தாமதமான வழக்கத்துக்கு பழகி போன வீட்டுக்காரம்மா என் சாப்பாட்டு இருக்கையோ என் காஃபியையோ தயாராக வைக்கவில்லை. மனிதருக்கு உரித்தான எரிச்சல் காரணமாக மணியை அடித்து நான் தயாராக இருக்கிறேன் என்ற தகவலை வெடுக்கென்று தெரிவித்தேன். பிறகு மேஜையில் இருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து எனது நேரத்தை கழிக்க ஆரம்பித்தேன். எனது தோழர் அமைதியாக பிரெட் டோஸ்டை மென்று கொண்டிருந்தார். இதுதான் சமயம் என்று அவர் தொழில் பற்றி லேசாக ஆரம்பித்தேன். அவராகவே அதை சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு என்று ஒரு தனி தொழில் இருக்கிறது. இந்த உலகத்திலே அதை செய்யும் தொழில்முறை ஆசாமி நான் ஒருவன் தான் என்று நினைக்கிறேன். நான் ஒரு துப்பறிதல் ஆலோசகன். இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமந்தான். இங்கே லண்டனில் ஏகப்பட்ட அரசு தனியார் துப்பறிபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காமல் திண்டாடும் போது என்னிடம் வருவார்கள். நான் அவர்களுக்கு சரியான வழியை காண்பிப்பேன். அவர்கள் தங்களிடம் உள்ள சாட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக என் முன் வைப்பார்கள். அந்த குற்றத்தின் முழுமையான வரலாற்று அறிவின் காரணமாக என்னால் அவர்களை சரியான வழிக்கு கொண்டு செல்ல முடிகிறது. இதுவரை அப்படித்தான். கெட்ட காரியங்கள் பலவற்றுக்கும் ஒரு சில பொதுவான அடையாளங்கள் இருக்கிறது. 1000 குற்றங்களின் முழு விவரங்கள் உங்களிடம் இருந்தால் 1001வது குற்றத்தை துலக்குவதில் உங்களுக்கு ஒரு கஷ்டமுமே இருக்காது. லெஸ்டரேட் மிக அறியப்பட்ட துப்பறிபவர் தான். அவர் ஒரு பொய் ஆவண வழக்கில் குழப்ப நிலையில் இருந்தார். அதனால் தான் என்னிடம் வந்தார். மற்றவங்கெல்லாம் பல துப்பறியும் நிறுவனங்களால் இங்கே அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு தொல்லையில் மாட்டியிருப்பவர்கள். அவர்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. அவர்கள் கதையை நான் கேட்கிறேன். அவர்கள் எனது விளக்கங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். நான் அவர்கள் கொடுக்கும் கட்டணத்தை பெற்றுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியேறாமலே சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்து விடுகிறீர்கள் என்கிறீர்களா? அதுவும் அந்த பிரச்சனையை நேரிலே சென்று பார்த்து அலசி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் பிறர் இருக்கும்போது என்றேன் நான். அவ்வப்போது ஒரு சில கடுமையான வழக்குகளும் என்னிடம் வரும். அப்போது நானே வெளியே சென்று என் கண்களாலே சிலவற்றை பார்க்க வேண்டி வரும். என்னிடம் பல துறைகளுக்கான சிறப்பு தேர்ச்சி உள்ளது. நான் அவற்றை என் கையில் இருக்கும் சிக்கல் மீது பிரயோகிக்கிறேன். அதனால் விடை எளிதாக கிடக்கிறது. முதலில் உங்களை சந்தித்த போது நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொன்னதும் நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள் தானே? ஆமாம், அந்த தகவலை உங்களிடம் யாராவது சொல்லி இருப்பார்கள். நிச்சயமாக இல்லை. எனக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பது நன்கு தெரிந்திருந்தது. எனது மூளையில் வரிசையாக மிக வேகமாக உதித்த எண்ணங்களிலிருந்து எந்தவித இடைப்பட்ட நிலையையும் யோசிக்காமல் நான் அந்த முடிவுக்கு உடனடியாக வந்தேன். இடையில் இது போன்ற நிலைகள் உதித்தன. இந்த ஆள் மருத்துவ துறையில் இருப்பவன், ஆனால் இராணுவத்தில் பணிபுரிந்தவன் போல தென்படுகிறான். எனவே இராணுவ டாக்டராக இருக்க வேண்டும். முகம் கருத்துள்ளது, ஆனால் மணிக்கட்டு பகுதி வெளுத்திருக்கிறது. இந்த தோலையுடைய ஒருவனுக்கு முகம் இந்த நிறத்தில் இருப்பது இயல்பானது அல்ல. எனவே இவன் வெப்பமண்டல பகுதியிலிருந்து வந்திருக்க வேண்டும். இவன் நிறைய துன்பத்தையும் நோயையும் சந்தித்திருக்க வேண்டும். முகத்தில் தென்படும் வாட்டம் அதை தெரிவிக்கிறது. இவனது இடது கை காயம்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த கையை செயற்கையாக இறுக்கமாக வைத்திருக்கிறான். வெப்பமண்டல பகுதியில் எந்த இடத்தில் ஒரு ஆங்கிலேய இராணுவ மருத்துவன் துன்பத்தை சந்தித்து இப்போது இந்நிலைமைக்கு கையை காயமாக்கி இருக்க முடியும்? நிச்சயம் ஆப்கானிஸ்தானிலிருந்து தான். இந்த முழு நீள சிந்தனையும் ஒரு வினாடி நேரத்துக்குள் எனக்கு தோன்றிவிட்டது. எனவே நீங்கள் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்திருப்பதாக நான் சொன்னேன். நீங்கள் ஆச்சரியமடைந்தீர்கள். ஓ, இப்போது நீங்கள் விளக்கும்போது அது எளிமையாக இருக்கிறது என்றே நான் சிரித்தபடி. அப்போது எதிர் தெருவில் பார்க்க வலுவான சாதாரண உடை அணிந்த ஒருவன் வீட்டு எண்களை கவனத்துடன் பார்த்தவரை வந்து கொண்டிருந்தான். அவனை காண்பித்து, இந்த ஆசாமி எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்றேன் நான். அந்த ஆசாமியிடம் ஒரு நீல நிற கடித உரை இருந்தது. எனவே அவன் செய்தி கொண்டு செல்பவனாக இருக்க வேண்டும். ஓ,
கப்பற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த சார்ஜெண்ட்டை சொல்கிறீர்களா என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். என்ன தற்பெருமை இந்த ஆளுக்கு! என்னால் உறுதி செய்து கொள்ள முடியாது என்று நினைத்து கொண்டு இவர் இப்படி கதை விடுகிறார் என்று நினைத்து கொண்டேன். இப்படி நான் யோசித்து கொண்டிருக்கும்போதே அந்த மனிதன் எங்கள் கதவின் எண்ணெய் கவனித்தான். உடனடியாக அவன் சாலையை கடந்தான். கதவை தட்டும் சத்தம் கேட்டது, கனமான குரல் கேட்டது, படி மீது ஏறி வரும் சத்தம் கேட்டது. திரு ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு என்று சொல்லியவாறு அந்த மனிதன் அறைக்குள் நுழைந்து என் நண்பனிடம் கடிதத்தை கொடுத்தான். அவருடைய செருக்கை அளக்க இதுதான் சரியான தருணம். இதை அவர் எதிர்பார்த்திருக்க போவதில்லை. பையா, உன்னுடைய தொழில் என்ன என்று கேட்டேன் நான். ஆஃபீஸ் அட்டெண்டர். என்னுடைய சீருடை தைப்பதற்காக போயிருக்கிறது என்றான் அவன். அப்படியா? இதுக்கு முன்னால் எங்கேயும் வேலை பார்த்தியா? சிறிது கூட என் தோழர் பக்கம் திரும்பாமல் கேட்டேன். ஆமாம், கப்பற்படை துப்பாக்கி பிரிவில் சார்ஜெண்டாக இருந்தேன். கடிதத்துக்கு பதில் இல்லையா ஐயா? நான் போய் வரட்டுமா? கால்களை சேர்த்து தட்டி கையால் சல்யூட் அடித்துவிட்டு அவன் மறைந்தான். நான் அவனை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தேன். இதுவரை ஷெர்லாக் ஹோம்ஸுடைய அதிசயங்களை எல்லாம் நாம் கவனித்து கேட்டோம். இனி அவர் நேரடியாக எப்படி தொழிலில் இறங்கப் போகிறார் என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நன்றி. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.